அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வரப்போகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் பார்க்க போகின்றோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆண்டின் பலன்களை அந்த ஆண்டு நிகழக்கூடிய முக்கிய பிரதான பயிற்சி, கிரக பயிற்சி மற்றும் இதர கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் பயிற்சியாக சனி பயிற்சி மார்ச் 29 அன்னைக்கு நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுபஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பலவிதமான தொந்தரவுகளையும் ஏற்படுத்திய சனி பகவான் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 அன்னைக்கு பெயர்ச்சியாகி இனி உங்களுக்கு பஞ்சம சனியாக சுப பலன்களை ஏற்படுத்தி போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது பயிற்சியாக மே 16 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் கலத்தர ஸ்தானமான 7ஆம் பாதகத்தில் சனி சஞ்சாரம் செஞ்ச குரு இனி உங்களுக்கு அஷ்டம ஸ்தானமான சஞ்சாரம் செய்ய போகிறார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இடங்களில் இந்த ஆண்டு முழுவதும் குரு உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதாவது மே 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தையும், மே 14 அக்டோபர் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலையும், பின்பு அக்டோபர் 10 அதிசாரமாக பயிற்சியாகி கடக ராசியில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது உங்கள் பாக்கியஸ்தானத்தில் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். மீண்டும் டிசம்பர் 5 அன்னைக்கு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமஸ்தானத்திலேயே குரு சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்து 3ஆம் பயிற்சியாக மே 19 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழப்போகிறது. கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இனி சுபஸ்தானத்தில் மே 19 உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே 19 10ஆம் பாதகத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த பிரதான மற்றும் இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்களின் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை, வியாபார அபிவிருத்தி, வியாபாரத்தில் புது முயற்சிகளை ஈடுபடுறது, பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிகழப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகாலமாக பார்த்தீங்கன்னா நிறைய அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சிருக்கும், இழப்புகள் அதிகரிச்சிருக்கும், ஏமாற்றங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்கும். ரோட்டில் போகிறவங்க வரவங்க கூட உங்களை ஈஸியாக ஏமாற்றிருப்பாங்க. கடந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த ஆண்டு இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அஷ்டாசிரம சனி முடியுது, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களை யாரெல்லாம் கேவலமாக பேசுனீங்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டமாக தட்டி பேசுனாங்களோ அவங்க மூக்கு உடையிற அளவுக்கே உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு முழுவதுமே நல்லா எல்லா கிரகங்களுமே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல போகிறதுனால பார்த்தீங்கன்னா பதவி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டு ஜெயிப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ரேஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ரேஸில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். போன வருஷம் வரைக்கும் நீங்கள் சொத்துக்கள் அமையறதுல பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கும். இனி சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உங்கள் பதவியை பார்த்தீங்கன்னா நிலைநிறுத்தத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும் வகையில் இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் முழுவதுமே சரி சனி உங்களுக்கு லாபகரமான செய்திகளை கொடுப்பார். குரு பார்த்தீங்கன்னா வருஷம் ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிற குரு திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளையும் சரி, திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய ஒரு அத்தியாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார். நல்ல நண்பர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்திற்கு போகும்பொழுது உங்களுக்கு பணபலம், அதாவது லம்பாக ஒரு அமௌண்ட் வரும், புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டாக வாய்ப்புகளும் இருக்கும். இதெல்லாம் உழைப்பு சார்ந்ததாக இருக்கும். அதிர்ஷ்டத்தில் வராது, உழைச்சால் தான் வரும்.
உழைச்சி வராமல் அதிர்ஷ்டத்தில் வந்தால் அது நிலையாக நிற்காது, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதிய ஆண்டாகவே இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதனால ஆண்டினுடைய பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். உங்கள் குழந்தைகள் யாருக்காவது பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடந்துட்டு இருந்தால் அவங்களுடைய செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு குரு பகவான் அக்டோபர் மாதத்தில் இருந்தே டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொத்து சேர்க்கை மற்றும் இல்லாமல் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பதவி சார்ந்த விஷயங்களிலும் சரி நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, தொழில் செய்யக்கூடிய நபர்கள், உத்தியோகஸ்தர்கள் இவங்க எல்லாமே பெரிய தன லாபம் உண்டாகும். பதவி லாபமும் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தினமும் முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் முடியுதோ ஸ்ரீ விஷ்ணு சரசர நாமத்தை பாராயணம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு விஷ்ணு சரசர நாமம் சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா, அதாவது நேரம் இல்லை அப்படின்றதுக்காக குறுக்கு வழி போகக்கூடாது. என்னைக்கு முடியலையோ அன்னைக்கு மட்டும் ஸ்ரீ விஷ்ணு மூல மந்திரம் சொல்லும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெற்றி நிச்சயம் கிடைக்கும். மூல மந்திரம் சொல்லும் பொழுது 11 முறையாவது குறைந்தபட்சமாக சொல்ல பாருங்க. ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றியையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.